Jungle. திருச்சி காட்டூர் பகுதியில் அமைந்துள்ள வாசன் கண் மருத்துவமனையில் அதிநவீன கண்புரை அறுவை சிகிச்சை இயந்திரம் மற்றும் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியதாரர்கள் அரசு ஊழியர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. இந்த விழாவிற்கு தலைமை தாங்கிய முதன்மை மருத்துவ இயக்குனர் டாக்டர் கே. கமலபாபு செய்தியாளர்களை சந்தித்து பல முக்கிய தகவல்களை பகிர்ந்தார். அனைவரும் 6 மாதத்திற்கு ஒருமுறை கட்டாயம் கண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கண் பார்வையில் சிறிய மாற்றங்கள் இருந்தாலும் அவற்றை அலட்சியம் செய்யாமல் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் கண் கண்ணாடிகளை நண்பர்கள் அல்லது உறவினர்கள் பயன்படுத்துவதைப் போலவே பயன்படுத்தக் கூடாது. மருத்துவரின் சரியான பரிசோதனைக்கு பிறகே கண்ணாடி அணிய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தவறான கண்ணாடி பயன்படுத்துவது பார்வை குறைபாடுகளை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னர் கண்புரை பாதிப்பு பெரும்பாலும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களிடையே காணப்பட்டது. ஆனால் தற்போது வாழ்க்கை முறை மாற்றங்கள், நீண்ட நேரம் மொபைல் மற்றும் கணினி பயன்பாடு போன்ற காரணங்களால் 45 வயதிலிருந்தே கண்புரை ஏற்படும் நிலை அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். இதனால் ஆரம்ப கட்டத்திலேயே பரிசோதனை செய்து சிகிச்சை பெற்றால் கண் பார்வையை பாதுகாக்க முடியும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த நிகழ்வில் கண் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கே. என். செந்தில்குமார், மருத்துவர்கள் ரம்யா, ஜெயந்தி மற்றும் வர்த்தக பொது மேலாளர் விஜயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த புதிய அதிநவீன கண்புரை அறுவை சிகிச்சை இயந்திரம் மூலம் திருச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய பாதுகாப்பான மற்றும் துல்லியமான கண் சிகிச்சையை எளிதில் பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதனால் இந்த பகுதி மக்களுக்கு உயர்தர மருத்துவ சேவை கிடைக்கும் என்ற நம்பிக்கை மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. எல்லாருக்கும் மாலை வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார், வாசன் ஐ கேர் காட்டூர் பிரான்ச்சோட சீஃப் சர்ஜன். எங்கள் பிரான்ச்சுக்கு புதுசாக நாங்கள் ஒரு லீஜியன் ஃபேக்கோ மிஷின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது என்னென்னா லேட்டஸ்ட் ஃபேக்கோ மிஷின். இதில் சர்ஜரி பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் 5 to 6 மினிட்ஸில் சர்ஜரி முடிஞ்சிடும். எந்த காம்ப்ளிகேஷனும் இருக்காது. பேஷண்ட்டு வந்துட்டு சர்ஜரி முடிச்சுட்டு இம்மிடியேட்டாக வீட்டுக்கு போயிடலாம். கட்டு போடணும், அதுக்கப்புறமா ஒரு நாள் கட்டு வச்சுருக்கணும், அடுத்த நாள் திரும்ப வந்து ஃபாலோ அப் வரணும், அந்த மாதிரி இல்லை. சர்ஜரி முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்ட்டு அதுக்கப்புறமா சொல்கிற ஒரு 3 days 7 days 50 days ஃபாலோ அப் வந்தாங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். மேக்ஸிமம் 5 to 6 மினிட்ஸ். இப்போ ரெண்டாவது என்ன முக்கியமான விஷயம்னா, நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் புதுசாக பென்ஷனர்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு ப்ளஸ் பென்ஷனர்ஸ், இவங்களுக்கான அந்த பென்ஷனர் ஸ்கீமை நாங்கள் அப்ரூவல் பண்ணியிருக்கோம். ஸோ இது மூலிமா அவங்க ஃபுல்லாக ஃப்ரீயாக அவங்க சர்ஜரி பண்ணிக்கலாம். எந்த விதமான கட்டணமும் அவங்களுக்கு கிடையாது. ஆப்ரேஷனுக்கு முன்னாடி பண்ணுற இன்வெஸ்டிகேஷன்ஸும் ஆப்ரேஷனும் ப்ளஸ் ஆப்ரேஷனுக்கு அப்புறமா கொடுக்குற மெடிசின்ஸ் எல்லாமே அவங்களுக்கு முழுசாக ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். எந்த விதமான கட்டணமும் அவங்க பே பண்ண தேவையில்லை. மூணாவது விஷயம் என்னன்னாக்கா, அங்கே ஃபேக்கோ மிஷின் இல்லாமல் மற்ற ஹை ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே இந்த காட்டூர் பிரான்ச் வாசன் ஐ கேரில் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லா ரெட்டினா ப்ரொசீஜர்ஸும் இங்கேயே பண்ணிக்கலாம். ப்ளஸ் எல்லா இன்ஜெக்ஷன்ஸு என்னென்னலாம் ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ ஆப்தால் சம்மந்தமான எல்லா ப்ரொசீஜர்ஸும் நீங்கள் மெயின் பிரான்ச்சோ, எங்கள் வாசன் ஐ கேர் மெயின் பிரான்ச்சு திருச்சிக்கோ இல்லை மற்ற ஹாஸ்பிட்டலுக்கோ போக வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே காட்டூர் மற்றும் அதை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இந்த ஃபெசிலிட்டியை அவங்க உபயோகப்படுத்திக்க சொல்லி நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. சார், அதுக்கு பேர் வந்து மயோபியா கண்ட்ரோல் லென்சஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நார்மலாக குழந்தைங்களுக்கு வந்து எப்பயுமே 18 வயசு வரைக்கும் கண்டிப்பாக பவர் கூடும். இப்போ லேட்டஸ்ட்டாக மயோபியா கண்ட்ரோல் லென்சஸ் 2-3 கம்பெனியில் வருது. நார்மல் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். அது பொதுவாக 6 வயசுலேருந்து 16 வயசு குழந்தைகள் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா நார்மல் கண்ணாடி மாதிரி தான் இருக்கும். டெக்னாலஜி வந்து இந்த ஐபாலை வந்து பின்னாடி வளர விடாமல் சைடில் வளரும். ஸோ அதனால் வந்து பவர் கூடாது. அந்த கம்பெனிக்காரன் என்ன சொல்கிறாங்கன்னா 9 மாதத்துக்குள்ளே அந்த குழந்தைக்கு அரை பவர் கூடனா கூட நான் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு கண்ணாடி மாற்றி தரேங்கிறாங்க. அந்த அளவுக்கு கான்ஃபிடண்டாக சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கண்ணாடி இப்போ அவைலபிளாக இருக்குது. அது நம்ம இங்கே காட்டூர் பிரான்ச்லேயே வாசன் ஐ கேர்லேயே இருக்குது. இங்கே Audio Jungle.